ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க ஒரு டாபிக் வந்துட்டு நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப ரெகுலரான ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ண போறோம். என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா சி டிரைவ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் அல்லது டி டிரைவ் வேணும் அப்படி கேட்பாங்க. இப்போ என்ன ஆகும் சொல்லிடுறேன். இப்போ ஒரு விண்டோஸ் ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த விண்டோஸ் ஓஎஸ் குள்ள சி டிரைவ் இருக்கும். இல்ல சி டிரைவ் மட்டும் தான் இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து சி டிரைவ். சி டிரைவ் இதோட ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 GB வச்சுப்போம். எனக்கு சி டிரைவ்ல எல்லாரும் சி டிரைவ்ல டேட்டா யாரும் வைக்க மாட்டாங்க. சரியா? எப்பயுமே டேட்டா வந்து இஎஃப் அந்த மாதிரி டேட்டா வந்து மல்டிபிளா தான் வைப்பாங்க. இப்போ நம்மளோட டாஸ்க் என்னன்னா எனக்கு டிஇ 2 டிரைவ் வேணும். ஓகே, டி டிரைவ் வேணும், தென் இ டிரைவ் வேணும். சி டிரைவ் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. எனக்கு 2 டிரைவ் வேணும். அந்த 2 டிரைவ் எனக்கு பிரிச்சு கொடுங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதுதான் வந்து டாஸ்க். கைஸ், டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல ஒன் ஆஃப் த மெயின் ஆக்டிவிட்டி இது. இது இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நீங்க ரெகுலரா பண்ற டாஸ்க்ல இது ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க். டே டு டே ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம். நீ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா போய் உங்க ஆஃபீஸ்ல போய் உட்காரிங்கன்னா டெய்லி சில டாஸ்க் வந்து ரிப்பீட்டடா வரும். அதில் ஒன் ஆஃப் த டாஸ்க் இது. எனக்கு சி டிரைவ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணித்தாங்க, இதுல ஸ்பேஸ் பத்தல, இன்னொரு டிரைவ் எனக்கு போட்டுத்தாங்க, இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணித்தாங்க, அப்படி அந்த மாதிரி நமக்கு வந்து ரெக்வஸ்ட் வரும். இப்போ இந்த ரெக்வஸ்ட் எப்படி வரும்னு நான் சொல்றேன். எப்படி வரும்னா, ஹாய் ஆபரேஷன்ஸ் டீம், please add D drive and E drive on below server. சர்வர்ல D drive E drive ஆட் பண்ணுங்க. D drive எத்தனை ஜிபி? எத்தனை ஜிபி? 100 ஜிபி 100 ஜிபி வச்சுப்போம். தென் E drive 100 GB. Please create, not add. கரண்டால சி டிரைவ் மட்டும் தான் இருக்கு. டி டிரைவ் இ டிரைவ் இல்ல. நம்மளோட டாஸ்க் என்னன்னா இ டிரைவ் டி டிரைவ் கிரியேட் பண்ணோம். சர்வர் நேம் வந்து சர்வர் நேம் in 2K16 app 01. ஓகே, ஐபி அட்ரஸ் 192.168.1.10. இந்த மாதிரி மெயில் வரும். மொட்டைக்கட்டையா கொடுத்தா நம்ம பண்ண முடியாது. விஎம் நேம் கொடுக்கணும், ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். இவன் இந்த மெயில்ல அவனோட மேனேஜரோட அப்ரூவல் அட்டாச் பண்ணிருக்கணும். சரிங்களா? ஓகே, சோ மெயில் இந்த மாதிரி பண்ணிடுவான். மேனேஜர் அப்ரூவல் பண்ணிட்டான். தென் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரீ செக்ஸ் என்ன பண்ண அப்படின்னா செக் த டேட்டா ஸ்டோர் ஃப்ரீ ஸ்பேஸ். ஏன்னா இந்த நம்ம இப்போ இது 100 GB ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 TB கேட்கறான்னு வச்சுப்போம். இப்போ என்ன கேட்கறான், எனக்கு இதுல ஒரு 1 TB கொடுங்க. தென் இ டிரைவ் ஒரு 1 TB கொடுங்க அப்படின்னு கேட்கறான் வச்சுக்கோ. அப்ப 2 TB இருக்கு. இந்த 2 TB கொடுக்கணும்னா டேட்டா ஸ்டோர்ல இருந்தா நம்ம கொடுக்கணும். இப்போ டேட்டா ஸ்டோர்ல இந்த ஸ்பேஸ் இருக்கணும்ல. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். Check the feasibility of, guys note பண்ணிக்கோங்க. Check the feasibility of data store free space. Data storeல என்ன ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்னு நீங்க feasibility செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே,
அதுக்கப்புறமா நீங்க மேனேஜர் அப்ரூவல் கேட்கணும். அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா நீங்க இந்த ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த ஆக்டிவிட்டி தான் நம்ம பண்ண போறோம். இது டே டு டே ஆக்டிவிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆக்டிவிட்டி பண்ண போறோம். ஓகே ஓகே ஷேர் பண்ணுங்க பாஸ்கர். பாஸ்கர் ரீசன்ட் டாஸ்க் மினிமைஸ் பண்ணுங்க. ஓகே சோ ஒரு விஎம் இருக்குது. இந்த விஎம்ல இப்ப பாருங்க அந்த ஓஎஸ் ஓபன் பண்ணுங்க. கன்சோல் லான்ச் வெப் கன்சோல் கொடுத்து ஓபன் பண்ணுங்க. இதுல ஒரே ஒரு டிரைவ் தான் இருக்குது. சி டிரைவ். இது மை கம்ப்யூட்டர் போங்க. மை கம்ப்யூட்டர் ஒரே ஒரு டிரைவ் தான் இருக்கு. சி டிரைவ் மட்டும் தான் இருக்கு. டாஸ்க் என்னன்னா எனக்கு இ டிரைவ் வேணும், எஃப் டிரைவ் வேணும். இதான் டாஸ்க். சரிங்களா? இப்போ அதான் பண்ண போறோம். ஸோ அது பண்றதுக்கு முன்னாடி டேட்டா ஸ்டோர்ல ஃப்ரீ ஸ்பேஸ் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வி சென்டர் போயிட்டு இந்த விஎம் எந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்குன்னு செக் பண்ணணும். சரி அதை நீங்க கிளிக் பண்ணாதீங்க. அப்படி கிளிக் பண்ணாதீங்க. ஹோஸ்ட் போங்க. இப்போ இந்த விஎம் எந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்கு எப்படி பார்க்கலாம்? டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணுங்க. இதுல கன்ஃபியூஸ் ஆகும். 2 டேட்டா ஸ்டோர் தெரியும். நீங்க வந்து சம்மரியிலே போய் போங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த டேட்டா ஸ்டோர் வந்துட்டு 100 GB அப்படிங்கிற டேட்டா ஸ்டோர்ல இருக்குது. சரிங்களா? டேட்டா ஸ்டோர் 100 GB இருக்குது. அப்ப இந்த டேட்டா ஸ்டோர்ல ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் நம்ம இதுல தான் வைக்க போறோம். செக் பண்ணிட்டு தென் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அதை எப்படி செக் பண்ணலாம்? அந்த டேட்டா ஸ்டோர் போய் கிளிக் பண்ணுங்க. அதிலே கிளிக் பண்ணுங்க பாருங்க. அதுல இருக்கு பாருங்க. அந்த சம்மரி பேஜ் போங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இல்ல அதே கிளிக் பண்ண வேண்டியதானே. சி சம்மரி பேஜ் போங்க. விஎம்ஆர் ஒரு அட்வான்டேஜ் என்ன? எல்லாமே கையில இருக்கும். கீழ வாங்க. ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த டேட்டா 100 GB கிளிக் பண்ணுங்க. அந்த 100 GB இருக்கு பாருங்க. கிளிக் பண்ணுங்க அதை. அதை கிளிக் பண்ணுங்க. டேரக்டா வந்துருச்சு. சரி நம்ம சம்மரி பேஜ்ல எவ்வளவுக்கும் பாத்துக்கலாம். இப்போ நம்ம டாஸ்க் என்ன? நம்ம டெஸ்ட்ல பண்ண போறோம். நம்ம ப்ரொடக்ஷன்ல பண்ணல, டெஸ்ட்ல பண்றோம். ஆனா நம்ம டாஸ்க் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் என்ன இருக்கு? 11 தான். 11 GB தான் ஃப்ரீ ஸ்பேஸ் தான். சரி ஓகே ஃபைன். இப்போ ஒரு 2 GB 3 GB அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணி அது ஹார்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ விஎம் போங்க. கோ டு விஎம். விஎம் ரைட் கிளிக் எடிட் செட்டிங்ஸ். ஸோ ஹார்ட் டிஸ்க் நீங்க என்ன பண்ணாலுமே நீங்க எடிட் செட்டிங்ஸ் போகணும். எடிட் செட்டிங்ஸ் போங்க. கிளிக் பண்ணுங்க. இதுல ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. சரிங்களா? நம்ம ஒரு நிமிஷம் நம்ம டாஸ்க் வந்து 2 ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இன்னொரு புது ஹார்ட் டிஸ்க் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் நியூ டிவைஸ் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க ஆட் நியூ டிவைஸ். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க. கீழே ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணுங்க. இப்போ இதுல நம்ம எவ்வளவு கொடுப்போம்? 5 GB கொடுங்க. 5 GB 5. ஓகே இன்னொரு ஆர்டர். செகண்ட் ஆர்டர். ஒரே நிமிஷம். இது எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்ப ப்ரொவிஷன் வந்து தின் ப்ரொவிஷன் கொடுங்க. திக் வேணா தின் கொடுங்க. தின் ப்ரொவிஷன். ஓகே செகண்ட் ஆர்டர் ஆட் பண்ணுங்க. சேம் அதே இடத்துல ஆட் நியூ டிவைஸ். இல்ல இதை ஆட் பண்ணி ஓகே கொடு. இதை ஓகே கொடுத்துருங்க. இல்லாட்டி இல்ல சரி ஓகே சரி ஓகே ஆட் பண்ணிடுங்க. ஓகே இதுல வந்துட்டு நம்ம 5 GB கொடுத்தோமா? இல்ல 3 GB கொடுங்க. ஓகே இதுலயுமே தின் ப்ரொவிஷன் மாத்திருங்க. இப்போ ஓகே கொடுங்க. இப்போ மறுபடியும் எடிட் போங்க. ஏன்னா ஹார்ட் வந்து இப்போ ஆட் ஆயிருக்கும். எனக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து ஆட் ஆயிருக்கும். பாருங்க 3 ஹார்ட் டிஸ்க் ஆட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஹார்ட் டிஸ்க் 1, ஹார்ட் டிஸ்க் 2, ஹார்ட் டிஸ்க் 3. ஓகே இப்போ இது விஎம் லெவல் டாஸ்க். இதுக்கு பேரு விஎம் லெவல் டாஸ்க். இதுக்கு அடுத்து நம்ம பண்ண போறது ஓஎஸ் லெவல் டாஸ்க். சரிங்களா? ஓஎஸ் லெவல்ல போயிட்டு இப்போ நம்ம அந்த விஎம் ஓட ஓஎஸ் உள்ள போங்க.
லான்ச் வெப் கன்சோல் கொடுக்குறோம். அந்த ஓஎஸ் ஓப்பன் ஆகும். இல்ல நீங்க ஆர்டிபி எடுத்து கூட பண்ணலாம். உங்களுக்கு ஆர்டிபி ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஆர்டிபி எடுத்தே பண்ணலாம். ஆர்டிபி எடுத்து பண்றது தான் பெஸ்ட். நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. ஸோ ஆர்டிபி எடுக்க முடியல இப்படி பண்றோம். ஆர்டிபி எடுக்க முடியுமா இந்த விஎம்? எடுக்கலாம். ஆர்டிபி எடுங்க. அப்படி ஆர்டிபி எடுத்து பண்ணுவோம். நீங்க ஆர்டிபி எடுத்தே பண்ணுங்க. கன்சோல்ல பண்றதோட ஆர்டிபி எடுத்து பண்றது பெஸ்ட். ஆர்டிபி கரெக்டா தான் பாருங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இல்ல ஆக்சுவலா நான் ஆல்ரெடி 2 எடுத்திருக்கேன். 3வது எடுக்க முடியுமா? ஒரே ஸ்டேஜ்ல மல்டிபிள் எடுக்க முடியாது. 2 செஷன் மேல எடுக்க முடியாது. சேம் அதே சர்வரா? இல்ல அதே சர்வர் வேற ஒரு சர்வரா? இல்ல வேற சர்வர். ஒரே சர்வர்ல மல்டிபிள் இல்ல ஒரே டைம்ல எத்தனை ஆர்டிபினாலும் எடுக்கலாம். வேற வேற சர்வர். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிருங்க. லேட் ஆகும். விட்டுருங்க விட்டுருங்க. நம்ம கன்சோல்ல இருந்தே பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்சோல் போங்க. விர்ச்சுவல் கன்சோல்ல இருந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ விர்ச்சுவல் கன்சோல் வந்துட்டேன். இங்க கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் நான் போறேன். சரிங்களா? நான் சொல்லியிருக்கேன் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். யூஸ் த கமாண்ட். டூல்ஸ் போயிட்டு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் கொடுக்கலாம். அல்லது கமாண்ட் ரன்ல போயிட்டு கமாண்ட் கொடுங்க. அதை காம்ப் மேனேஜ்மெண்ட் டாட் எம்எஸ்சி ரன் போங்க. காம்ப் எம்ஜிஎம்டி சி தப்பு சிஓஎம்பி காம்ப் சிஓஎம்பி எம்ஜிஎம்டி டாட் எம்எஸ்சி. கைஸ் கமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸை. ஸோ கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் வந்துட்டேன். இதுல டிஸ்க் மேனேஜ்மெண்ட் வாங்க. இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல தான் நம்ம வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சிஎஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் 0 வந்து ஆல்ரெடி ஹார்ட் டிஸ்க் 1, டிஸ்க் 1 வந்து ஹார்ட் டிஸ்க் 2, டிஸ்க் 2 வந்து ஹார்ட் டிஸ்க் 3. பாத்தீங்கன்னா 5 ஜிபின்னு ஒன்று இருக்குது, 3 ஜிபின்னு ஒன்று இருக்குது. இப்போ சி டிரைவ் மட்டும் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போறேன், டிஸ்கை வந்து ஆன்லைன், இப்போ வந்து ஆன்லைன்ல இருக்குது. இந்த ஒரே சொல்லுங்க வராது. அது ரைட் இங்க பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் இருக்கு பாருங்க. அந்த அட்டென்ஷன் மார்க் இருக்கு பாத்தீங்களா? டிஸ்க் வந்து எப்பயுமே புதுசா ஆட் பண்ணீங்கன்னா ஆஃப்லைன்ல தான் இருக்கும். அதை நீங்க ஆன்லைன் கொண்டு வரணும். அதை ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க. இல்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. முதல்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஒரே நிமிஷம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் கொண்டு வரணும். சரிங்களா? ரைட் கிளிக் பண்ணோடனே ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் ஒரே நிமிஷம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் கொண்டு வந்துட்டு தென் அதுக்கப்புறமா இனிஷியேட் டிஸ்க் ஆப்ஷன் கொடுக்கணும். அப்பதான் அந்த டிஸ்க் வந்து இனிஷியேட் ஆகும். ஒரு நிமிஷம் மவுஸ் வேற எங்கேயே கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆன்லைன் வந்துச்சு. பட் கீழே பாருங்க நாட் இன்ஸ்டலேஸ்டுன்னு இருக்குது. நீங்க இனிஷியேட் பண்ணணும். ஸோ இனிஷியேட் டிஸ்க் கொடுங்க. கிளிக் பண்ணுங்க. இனிஷியேட் டிஸ்க் கிளிக் பண்ணுங்க. ஹலோ பாஸ்கர் கேக்குதா? ஹலோ பஸ் கேக்குதா இல்லையா? கேக்குது ஜி. அவர் நெட்வொர்க் இல்ல போல. நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா? பாஸ்கர் வந்துட்டீங்களா லைன்ல? ஹலோ
ஒரு 2 செகண்ட் அவர் இப்ப லைன்ல வந்துருவாரு. ரனீஷ் உங்க லேப்டாப் நான் கேட்டேன்ல என்னாச்சு? யாருக்கெல்லாம் வந்து லேப்டாப் 16 GB வச்சிருக்கீங்க? லேப்டாப் ரெடியா இருக்கு. சாஃப்ட்வேர் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். டவுன்லோட் பண்ணிட்டீங்களா எல்லாமே? டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஓகேங்களா? லேப்டாப்ல போட்டுடலாம். Yeah. வேற யாரு வந்துட்டு லேப்டாப்ல வந்து எபோவ் 16 GB வச்சிருக்கீங்க? எனிஒன்? வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீசென்ட் போட்டு தர்றேன். நீங்க அதுல பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல சப்போஸ் டெஸ்க்டாப் இருக்குது. டெஸ்க்டாப்ல இருந்தாலும் சொல்லுங்க. அதுல பிராக்டிஸ் பண்றதுக்கு போட்டுக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டோம். இருக்கீங்களா? தெரிஜி சொல்லுங்க. எஸ் ரக்ஷன். நேத்து கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். என்ன எடுத்தீங்க மட்டும் சொன்னாங்க. புரியல என்னது? நேத்து கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். என்ன எடுத்தீங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். நான் நேத்து எடுத்தது எல்லாமே வீடியோ லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? அது முந்தா நேத்து எடுத்தது ஷேர் பண்ணிருக்கேன். 24 தான் இருந்த டேட். நான் வாட்ஸ்அப்ல பார்த்தேன். இல்ல 25 இருக்கும் பாருங்க. டேட்டா ஸ்டோர் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து கீப் அப் பண்றது எப்படி சொல்லி எடுத்தேன். டேட்டா ஸ்டோர் எப்படி மெயின்டைன் பண்ணனும்? த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ எப்படி மெயின்டைன் பண்றது அது எல்லாமே எடுத்தேன். ஓகே ஜி. தேங்க்ஸ். ஜி கன் பண்ணேன். ஒரு ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃபைன். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே. எஸ் இங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து 1 2 இருக்குது. இனிஷியேட் பண்ணீங்களோ அதுக்கு அடுத்து? இல்ல நீங்க கொடுக்கும்போது இந்த செகண்ட் பண்ணல. ஓகே. சோ இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுங்க. ரொம்ப சின்னதா இருக்கு. ப்ரௌசர் ஜூம் இன் பண்ணுங்க. அந்த லென்ஸ் இருக்கா? ஓகே இருக்கட்டும். ஓகே. சோ இப்போ அன்அலோகேட்டட் ஸ்பேஸா இருக்குது. நம்ம இனிஷியேட் டிஸ்க் கொடுத்துறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ ஹார்ட் டிஸ்க் 1 2 வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. அந்த 1 வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இல்ல அங்க வச்சு இல்ல இங்க வச்சு உள்ள வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணி ஒரு நிமிஷம் நியூ சிம்பிள் வால்யூம் அப்படி சொல்லி கொடுக்கணும். நம்ம ஒரு டிரைவ் கிரியேட் பண்ண போறோம்னா நியூ சிம்பிள் வால்யூம். இப்போ சி டிரைவ் மட்டும் தான் இருக்கு. ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து இ டிரைவ் ஆக போறோம். இன்னொரு ஹார்ட் டிஸ்க் டி டிரைவா மாத்த போறோம். சரிங்களா? இப்போ நியூ சிம்பிள் வால்யூம் கொடுங்க. நெக்ஸ்ட் இது ஃபுல் ஸ்கிரீன் வைங்க. வியூ ஃபுல் ஸ்கிரீன் கொடுங்க. இங்க இருக்கு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடுல நடுவுல இருக்கு பாருங்க ஒரு டேப். வியூ ஃபுல் ஸ்கிரீன். கன்சோல்ல இருக்கு பாருங்க. நோ கன்சோல். ஓகே. 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 இப்போ பக்கா தெரியுதா? சோ ஓகே. பேக் வாங்க. பேக். இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வால்யூம் ஸ்பேஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். லைக் 5 GB அலோகேட் பண்ணிருந்தோமோ அந்த 5 GB இங்க தெரியும். ஸோ அதை அப்படியே நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். எம்பி சைஸ்ல தான் இருக்கும். ஜிபில இருக்க எம்பில இருக்கு. அசைன் த டிரைவ் லெட்டர் உங்களுக்கு CDEFன்னு வரும். ஸோ இதுல இ டிரைவ் வந்து அவைலபிளா இருக்குது. வேற எதுவும் டிரைவ் வேணா நீங்க அதை செலக்ட் பண்ணுங்க. இ செலக்ட் பண்ணுங்க. டிரைவ் மாத்தினா நீங்க மாத்திக்கலாம். இல்லாட்டி விட்டுறலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல பாத்தீங்கன்னா NTFS ஃபைல் சிஸ்டம் எப்பவுமே NTFS தான் இருக்கணும்.
இதுல எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. தென் நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தா முடிஞ்சுச்சு. ஃபினிஷ். இப்போ எனக்கு இ டிரைவ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ மை கம்ப்யூட்டர் போங்க, இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க, முதல் சி டிரைவ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ இ டிரைவ் கிரியேட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதுக்கு அடுத்து எஃப் டிரைவ் வந்து பண்றோம். ஓகேங்களா? சேம் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போங்க. அனலிட்டிக்ஸ் போய் ரைட் கிளிக் பண்றோம். சேம் அதே தான். நியூ சிம்பிள் வால்யூம். நெக்ஸ்ட் சேம் அதே 3 GB கொடுத்துருக்கோம், அந்த ஸ்பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எஃப் டிரைவ் இருக்குது. பேக். இதுல பாத்தீங்கன்னா அசைன் த ஃபாலோவிங் டிரைவ் ரைட்டர் மாத்தினா மாத்திக்கலாம். எஃப் டிரைவ் இருக்கு, பை டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க, இது மாத்த வேண்டாம். நெக்ஸ்ட் தென் ஃபினிஷ். நெக்ஸ்ட் ஃபினிஷ். அவ்வளவுதான். என்டிஎஃப்எஸ் டிஃபால்ட். நெக்ஸ்ட் ஃபினிஷ் தான் முடிஞ்சுச்சு. எனக்கு இ டிரைவ் ஆயிடுச்சு, எஃப் டிரைவ் ஆச்சு. சரி गाइस, எஃப் டிரைவ் வந்துருச்சு. தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஓஎஸ்ல சி டிரைவ் மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு எகைன் 2 டிரைவ் வேணும். அந்த 2 டிரைவை நம்ம வந்து விஎம்ஆர் லெவல்ல ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறமா ஓஎஸ் லெவல்ல வந்து நம்ம டிரைவ் வந்து கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ல டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல கிரியேட் பண்ணிட்டோம். இந்த டாஸ்க் ரிப்பீட்டடா நீங்க பண்ணுவீங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல? டவுட்ஸ் இல்லாட்டி ஓகே. சிம்பிள் டாஸ்க் தான், ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் டாஸ்க் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாஸ்க் நான் போறேன் அதுக்கு அடுத்து. ஜி இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் கிரியேஷன் டிஸ்க் பார்ட்டிஷன் பண்றது வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணும்போது வேற ஒரு டேட்டா ஸ்டோர்ல இருந்து நம்ம வந்து இந்த டிஸ்க் கிரியேட் பண்ணிக்கலாம்ல? நம்ம அந்த பண்ணிக்கலாம். அந்த VM ஓட டிஸ்க் edit நீங்க வேற settings. டிஸ்க்ல பண்ணிக்கலாம். கீப் பண்ணா பண்ணிக்கலாம். வேற அந்த டிஸ்கை வந்து நான் அப்ப சொன்னேன்ல, வேற டேட்டா ஸ்டோர்ல வச்சுக்கலாம். ஓகே. ஓகே.